தமிழ் எல்லாருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமைய நற்றமிழ் வாழ்த்துரித்தாகட்டும். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐயன் திருவள்ளுவர். ஐயன் திருவள்ளுவர் கூறிய அறநெறியை கடைபிடிப்போம், தமிழர் வாழ்வியல் செழிக்கட்டும். ஐயன் திருவள்ளுவர் கூறிய அறநெறியை கடைபிடிப்போம், தமிழர் வாழ்வியல் செழிக்கட்டும். மதுபோதைக்கு பெரியோர்கள் முதல் இளையோர் வரை அடிமையாகாமல் இருப்பதற்கு எமது ஐயன் திருவள்ளுவர் கூறிய திருக்குறள், உண்ணற்க கல்லை ஊனில் உண்க சான்றோரான் எனப்பட வேண்டாதார்கள். அருந்துதல் கூடாது, அவ்வாறு அருந்துபவர் எல்லோர் மதிப்பை பெற இயலாதவர் ஆவர். பல கண்டங்களை ஆண்ட தமிழர் நாம் எவ்வாறு மதுவுக்கு அடிமையாகினோம் என்று ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. உட்கப்படார் ஒளி இழப்பார் எஞ்ஞான்றும் கல்காதல் பொண்டு ஒழுகுவார். தமிழர்கள் கல்வியிலும் அறிவியல் கண்டுபிடிப்புகளிலும் உலகில் சிறந்து விளங்கியவர்கள் இன்று பாழா போன மதுவுக்கு அடிமையாகி அழிவின் விளிம்பில் இருக்கிறோம். நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல்லென்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு. எங்களுக்கு ஒன்று மட்டும் புரியாத புதிராக உள்ளது. தமிழர்கள் தமிழ் தாயகம் எங்கும் திட்டமிட்டு அழிக்கப்படுகிறார்களா? களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. திருவள்ளுவரை கொண்டாடுகின்ற நாங்கள் திருவள்ளுவர் கூறிய அறநெறியை கடைபிடிக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. சொல்லுதல் யாருக்கும் எளியறிவோம், சொல்லிய வண்ணம் செயல். ஐயன் திருவள்ளுவர் நெறியை கடைபிடிப்போம், தமிழர்கள் புகழ் உலகம் எங்கும் பரவட்டும், போதையற்ற தமிழர் தேசம் மலரட்டும். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழினம்.